ஆனால் கூலிங் இல்லாமல் பச்சை தண்ணியே குடிக்கலாம், எவ்வளவு விட்டாலையும் பனியில் போகாமல் உள்ளே இருக்கலாம். இது வந்து ஒரு சைனஸோட டைப்பா இல்லை இதுக்கும்? ஆனால் எனக்கு மூச்சு திணறலாம் எதுவுமே கிடையாது. எவ்வளோ நாள் வாக்கிங் போகிறோம் இதுங்கிறோம். இது மூச்சு இது வந்து எதோடைய தாக்கமாக இருக்கும், சைனஸா? இல்லைன்னா இதை வந்து இந்த முன்னாடி சொல்லுவாங்க, யானை வரும் பெண்ணே மணி ஓசை வரும் முன்னேன்னு. இதை போல இது வந்து ஒரு ஆஸ்மா போன்ற நோய் வருவதற்கு முன்னோடியாக கூட இதை எடுத்துக்கொள்ளலாமா? புரிவசா அடிக்கடி இந்த டெஸ்ட் பண்றோம் அப்படின்னா, ஒரு டெஸ்ட் இருக்கிற இடத்துல இருக்கோம்னா, நீங்க சொன்னீங்க இந்த பெட்ல கூட சின்ன தூசி இருக்கும்னு. ஏதாச்சும் ஒரு ஹோட்டல் வந்து ரொம்ப நீட்டா இல்லாத ஹோட்டல்ல போய் தங்குற போது பார்த்தா கன்சிக்யூட்டிவா தும்மல் வருது. உடனே அவங்ககிட்ட போயிட்டு வேற ரூம் மாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கு. இதுக்கும் ஆஸ்மாவுக்கும் தொடர்பு இருக்கா? இது வேற அது வேற? அழகான கேள்வி. நீங்க பனின்னு சொல்லும்போது 2 சுழி பனி தான் சொன்னீங்க, 3 சுழி பனி சொன்னீங்க. அதை நான் தெரிஞ்சுக்கணும். ஆதிர பனினால எந்த பிரச்சனையும் வராது, இந்த பனியினால கோல்டு ஏர் ஒரு ட்ரிகர். ஆஸ்மாவுக்கு பல ட்ரிகர்ஸ் இல்லையா, காரணிகள். அதில் ஒரு ட்ரிகர் என்னன்னா, காற்றில் இருக்கிற ஈரத்தன்மையில ஹியூமிடிட்டின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஈரத்தன்மையில ஏற்படுற வேறுபாடுகள். ஈரத்தன்மை அதிகமாக இருந்து குளிர், இந்த டெம்பரேச்சரும் கம்மியாக இருந்ததுன்னா குளிர் காற்றே உங்களுக்கு அலர்ஜியை உண்டாக்கணும். இந்த குளிர் காற்று என்ன பண்ணணும், உள்ளே போய் நரம்புகள்லாம் ஸ்டிமுலேட் பண்ணி அந்த நரம்புகள் மூலம் செக்ரிஷன்ஸ் சொன்னாரி, இந்த மியூக்கஸ் மாதிரி அதெல்லாம் வரும். அதனால உங்களுக்கு வந்து தும்மல் அதிகமாக வரும், சளி அதிகமாக வரும். இதனால அது வருமா, இது அதுவும் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்க. அது ரொம்ப அழகான ஒரு கேள்வி. அடிப்படையிலே நீங்கள் ஒரு ஆசிரியர் தானே, அப்படித்தானே? அடிப்படையில் இப்போ ஒருத்தர் பிஎஸ்சி படிக்கிறாரு, கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் ஆகிறாரு, அப்புறம் எம்எஸ்சி படிக்கிறார், போஸ்ட் கிராஜுவேட் ஆகிறாரு, அப்புறம் பிஹெச்டி பண்ணிட்டு முனைவர் ஆகிறார். அது மாதிரி தான் ஸ்கின்லையும் மூக்குலையும் ஏற்படுற அலர்ஜி அடிப்படை அலர்ஜி, அலர்ஜிக் ரைனைட்டிஸ், அலர்ஜிக் அட்ரிகேரியா அதெல்லாம் சொல்லுவோம். அவங்களுக்கு அந்த அலர்ஜி கட்டுக்கு வராமல் மேலே மேலே ப்ரோக்ரஸ் ஆனால் அது சைனஸ் அலர்ஜியாக ஆகும். மூக்குக்கும் சைனஸுக்கும் எக்கச்சக்கமான கனெக்ஷன் இருக்குது. அதனால் இயர், நோஸ், த்ரோட்னு சொல்கிறது எல்லாமே கனெக்டட் தான். இந்த சைனஸ் அலர்ஜியை முதல்ல புரிஞ்சுட்டு அதற்கான சிகிச்சை எடுத்துக்கலைன்னா இந்த சைனஸ் இருக்கிற செக்ரீஷன்ஸ் மூக்குக்கு பின்னாடி போஸ்ட்னேசல் ட்ரிப்னு இங்கே இறங்க ஆரம்பிக்கும். அது இறங்கும் பொழுது அனிச்சைங்கிறது என்னன்னா, மூளைக்கு வரைக்கும் செய்தி போகாது, நரம்பு மட்டத்தில் கீழேயே தீர்மானிக்கப்பட்டு ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவோம் இங்கிலீஷில். அனிச்சையா மூச்சுக்குள்ள ஒரு சுருக்கம் ஏற்படும். அது பேர் சைனோ ப்ரோங்கியல் ரீஃப்ளெக்ஸ். ஸோ ஸ்கின் அலர்ஜி அது கிராஜுவேட் ஆகி சைனஸ் அலர்ஜி ஆகி, அது போஸ்ட் கிராஜுவேட் ஆகி ப்ராங்கியல் அலர்ஜி ஆகி ஆஸ்மா ஆகுது. அதுக்கப்புறம் பிஹெச்டி சொன்னேன், இந்த ஆஸ்மாவை சரியாக ட்ரீட்மெண்ட்டாக எடுக்காமல் முத்தி போனால் அவங்களுக்கு நுரையீரல் பாதிப்பு எடுத்து எம்ஃபசிமா, க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ், சிஓபிடி அதெல்லாம் சொல்லுவாங்க. அது பிஹெச்டி ஸ்டேட்டுக்கு. ஸோ இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்பு. ஏணிப்படியில் ஏறி போகிற மாதிரி தான் ஒன்று ஒன்றா போகிறீங்க. இதுக்கு என்ன தீர்வு? ஆரம்பத்திலேயே இதை பார்த்து கண்டுபிடிச்சு அதுக்கான முறையான சிகிச்சை எடுத்துக்கணும். எங்கிட்ட வர முக்கால்வாசி ஆஸ்மா பேஷண்ட்ஸுக்கு ஆஸ்மா கண்ட்ரோல் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதிமுக்கியமான காரணம் அவங்களுக்கு சைனஸ் இருக்குங்கிறத எந்த டாக்டரும் உணராமல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. பட் சைனஸ் ஸ்கேன் பண்ணி இங்கே ப்ராப்ளம் இருக்குன்னு இதை ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் இது சரியாக ஓகே. வணக்கம்.